பாஜகவின் வாய்த்துடுக்கு. கொந்தளித்த திமுக தலைமை. அதிமுகவுக்கு அளித்த ஜாக்பாட். விரிவாக பார்க்கலாம் இந்த தமிழக அரசியல் வரலாற்றுல இதுவரைக்குமே பார்த்திராத ஒரு சட்ட சிக்கல்ல சிக்கி இருக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய். தனிப்பெரும் கட்சிக்கு தான் முதல் முன்னுரிமை அப்படிங்கிறது தான் ஜனநாயக மரபு. ஆனா விஜய் செஞ்ச ஒரே ஒரு தவறு இப்போ அவருக்கு எதிராக திரும்பி இருக்குது. ஆளுநர் ஆர்லேக்கருடைய பிடிவாதம் ஒரு பக்கம் இருக்க, இந்த விவகாரம் நீதிமன்றத்துக்கு போனாலும் விஜய்க்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கிறது கடினம் அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. சட்டசபை தேர்தலில் 107 இடங்கள்ல வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேக நின்ன போது விஜய் அமைதியா இருந்திருக்கலாம். ஆளுநர் அழைக்கும் வரைக்கும் காத்திருந்து அதன் பிறகு சட்டசபையில தன்னுடைய பலத்தை நிரூபிச்சிருக்கலாம். ஆனா கிண்டி ஆளுநர் மாளிகையில அவர் சமர்ப்பித்த அந்த ஆதரவு கடிதம் தான் இப்போ அவருக்கு மிகப்பெரிய வினையா முடிஞ்சிருக்கு. தன்னிடம் இருக்கக்கூடிய 107 எம்எல்ஏக்கள் கூட காங்கிரஸ் கட்சியான 5 பேரை சேர்த்து மொத்தமா 112 பேர் அப்படின்னு அவரு கணக்கு காட்டினது அவராவே தன்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. உங்ககிட்ட 118 பேர் இல்லை அப்படிங்கிறது உங்க கடிதத்திலேயே தெரியுது. அப்புறம் எப்படி உங்களை ஆட்சி அமைக்க அழைக்க முடியும் அப்படின்னு ஆளுநருடைய தர்க்க ரீதியான கேள்விக்கு விஜய் கிட்ட இப்போ வரைக்கும் பதிலே கிடையாது. ஒருவேளை விஜய் ஆதரவு கடிதமே தராம இருந்திருந்தா ஆளுநர் அவரை தனிப்பெரும் கட்சி தலைவரா பார்த்திருப்பாரு. ஆனா விஜய் தானாவே முன்வந்து கூட்டணி கணக்கை காட்டினதால ஏன் 118 வரல அப்படிங்கிற கேள்வியை ஆளுநர் எழுப்புறதுக்கு வழிவகை செஞ்சுட்டார். 112 அப்படிங்கிறது ஆட்சி அமைக்க தேவையான 118 விட 6 இடங்கள் குறைவு அப்படிங்கிறதால முழு பெரும்பான்மை இல்லாத ஒருத்தவங்களை எப்படி அழைக்கிறது அப்படின்னு ஆளுநர் தரப்பு யோசிக்குது. ஒருத்தவங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுறதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிறது ஆளுநருக்கு ஆவணப்பூர்வமா விஜயுடைய கடிதம் மூலமா தெரிவிச்சுட்டா ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அழைக்கிறதுக்கு மறுக்கலாம். விஜய் நீதிமன்றத்துக்கு போனா நான் தனிப்பெரும் கட்சியுடைய தலைவர் என்னை ஏன் அழைக்கல அப்படின்னு கேட்கலாம். ஆனா ஆளுநர் தரப்பு விஜயுடைய 112 பேர் ஆதரவு கடிதத்தை காட்டி மனுதாரரே தனக்கு 118 பேர் இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாரு. நிலையற்ற ஒரு அரசை அமைக்க அனுமதி குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு வாதிடும். இது மட்டும் இல்லாம சமீபத்திய கர்நாடகா, கோவா மாநில வழக்குகள்ல உச்ச நீதிமன்றம் வழங்கின தீர்ப்புகளின்படி ஒரு கூட்டணிக்கு தெளிவான பெரும்பான்மை இருக்கும்போது தனிப்பெரும் கட்சியை விட அந்த கூட்டணிக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படணும். இங்க விஜய் காட்டின 112 அப்படிங்கிற எண்ணிக்கை அவர்கிட்ட மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதால ஆளுநருடைய முடிவுல நீதிமன்றம் தலையிட விரும்பாது அப்படின்றத தெரியுது. இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே வழி விசிக, சிபிஎம் மற்றும் சிபிஐ போன்ற கட்சிகள் கிட்ட இருந்து அந்த மீதம் இருக்கிற 6 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை பெற்று புதிய கடிதத்தை ஆளுநர் கிட்ட சமர்ப்பிச்சா மட்டுமே சாத்தியமாகும். அது மட்டும் இல்லாம ஆளுநர் மாளிகை ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டு ஒரு விளக்கம் கொடுத்திருக்குது. அதுல விஜய் பெரும்பான்மைக்கான 118 உறுப்பினர்களுடைய ஆதரவை உறுதிப்படுத்தின பிறகு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கப்படும் அப்படின்னு ஆளுநர் மாளிகை அந்த விளக்கத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இதனால மேஜிக் நம்பரை ஏற்றதை தவிர விஜய்க்கு எந்த விதத்திலையுமே ஆட்சி அமைக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. இதுக்கிடையில எடப்பாடி பழனிசாமிக்கு 120 எம்எல்ஏக்கள் ஆதரவு கிடைச்சிருக்கிறதாகவும் அவர் இன்னைக்கு ஆளுநரை சந்திக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இதுடைய பின்னணியில ஒரு காரணம் இருக்கு. தாவேகவுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தேர்தல் வெற்றிக்கு பிறகு சில அதிகாரிகள் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் தான் பொறுப்பு வகித்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில நடந்த ஊழலுக்காக கைது செய்யணும், அதே மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலினையும் கைது செய்யணும், திமுக ஆட்சியில சில அமைச்சர்களையும் மாப்பிள்ளை சபரீசனையும் கூட ஊழல் வழக்குல கைது பண்ணணும், இதையெல்லாம் சீக்கிரமே செய்யணும் அப்படின்னு அதிகாரிகள் கிட்ட அதிகார தொனியில பேசியிருக்கிறார். இன்னும் முறைப்படி அரசாங்கமே அமைக்கல, அதுக்குள்ள இவ்வளவு பழிவாங்கக்கூடிய எண்ணமா அப்படின்னு அதிர்ந்து போன சில அதிகாரிங்க இந்த விஷயங்களை ஸ்டாலின், உதயநிதி, சபரீசன் கவனத்துக்கு கொண்டு போனாங்க.
ஆதவுடைய இந்த வாய்த்துடுக்கு தான் திமுக அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவை எடுக்க வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. தொடர்ந்து அதிமுக தலைமைக்கு நெருக்கமானவங்களை தொடர்பு கொண்டு திமுக தரப்பு பேசி இருக்குது. இதனாலதான் எடப்பாடி பழனிசாமி இன்னும் 2 நாட்கள் பொறுத்திருங்க, நல்ல செய்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஜெயலலிதா கருணாநிதி ஆட்சியில தான் தமிழகத்துல மாறி மாறி கைது நடவடிக்கைகள் இருந்திருக்கு. எடப்பாடி ஆட்சியிலும் அடுத்து நடந்த ஸ்டாலின் ஆட்சியிலும் எதிர்கட்சிக்காரங்களை கைது செய்யக்கூடிய பழிவாங்கல் நடவடிக்கைகள் பெருசா கிடையாது. அப்படி இருக்கும்போது ஆதவர்ஜுனாவுடைய இந்த பேச்சு ஸ்டாலினுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதன் விளைவாவே அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தா என்ன அப்படின்னு திமுக தலைமை சிந்திக்க தொடங்கிருச்சு அப்படின்னும் விஷயம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.